ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பன் அகாடமி. நம்ம சேனலில் குரூப் 2 கிளாஸஸ் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொது தமிழில் சொல்லதிகாரத்தில் பேச்சு வழக்கு சொற்கள் இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து சில வார்த்தைகள் வந்து அயற் சொற்களாக இருக்கும். அந்த சொற்கள் வந்து சரியான வார்த்தை என்னன்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அதில் கொடுத்துருக்காங்க. வெத்தில அப்படின்றது சரியான வார்த்தை கிடையாது. வெற்றிலை அப்படின்றது தான் சரியான வார்த்தை. நாற்காலி அப்படின்றது நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நாற்காலி கிடையாது, நாற்காலி அப்படின்றது தான் சரியான வார்த்தை. ஸோ இதைத்தான் ஒரு 200 கொஸ்டின் கிட்ட பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வலுவு சொற்கள் நம்ம சொல்லுவாங்க இந்த சொற்களை வந்து, சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலை கிடையாது. நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது வேலை கிடையாது, வேலை, அதுதான் சரியான வார்த்தை. சொல்லு அப்படின்னு சொல்கிறோமா, அது கிடையாது. சொல் அப்படின்னு நிப்பாட்டிடணும், இல்லு வரக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நில்லு, அதே தான், சொல்லு மாதிரி தான் நில்லு. நில்லு பார்த்தீங்கன்னா நில்லு கிடையாது, நெல், அதான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து வந்தியா அப்படின்றது சரியான வார்த்தை கிடையாது. வந்தாயா, வந்தியா கிடையாது, வந்தாயா, கொஸ்டின் மார்க் கேட்குற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து சாப்பிட்டியா அப்படின்றது அதுவும் வந்து அப்படிதான், அதே மாதிரி தான், சாப்பிட்டாயா, சரிங்களா? வந்தியா, வந்தாயா, சாப்பிட்டியா, சாப்பிட்டாயா, இதுதான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து கோர்த்து, கோர்த்து கிடையாது, கோத்து, கை கோர்த்து போவோம் அப்படின்னு சொல்றது கிடையாது, கை கோத்து போவோம் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. சுவற்றில் அப்படின்றது சரியான வார்த்தை கிடையாது, சுவரில், இதுதான் சரியான வார்த்தை. சுவற்றில் சொல்லுவோம், சுவற்றில் கிடையாது, சுவரில். நாட்கள், நாட்கள் கிடையாது, நாள்கள், நாள்கள் தான் சரியான வார்த்தை. மனதில், மனதில் வந்து தவறான வார்த்தை, சரிங்களா? மனத்தில் அப்படின்றது தான் சரியான, என்னோட மனத்தில் வந்து ஆழமா பதிஞ்சிருக்கு, ஸோ மனத்தில், ஓகேங்களா? பதட்டம் கிடையாது, பதற்றம். ஓகே, நான் பதட்டமா இருக்கேன்னு சொல்லக்கூடாது, பதற்றமா இருக்கேன், இதுதான் சரியான வார்த்தை. நெக்ஸ்ட் சிலவு, நான் சிலவு கிடையாது, இன்னைக்கு என்னோட செலவு அப்படின்றது தான் சரியான வார்த்தை. அருகாமையில் அப்படின்னு கிடையாது, அருகில், என் பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுதான் அருகாமையில், அருகில். பாரு கிடையாது, பார், பார், அதான் சரியான வார்த்தை. இங்க அப்படின்னு கிடையாது, இங்கு, இங்க கிடையாது, இங்கு, இங்க இருக்கிறத குறிக்கிறது வந்து இங்க கிடையாது, இங்கு. அதுக்கடுத்து தனியா கிடையாது, தனியாவோட காசு எடுத்துக்கோங்க, தனியாக, ஓகேங்களா? தனியா, தனியாக. அடுத்து தெரியல கிடையாது, தெரியவில்லை, இதுதான் சரியான வார்த்தை. தெரியல, தெரியவில்லை. கதவு, என்னோட கதவு, என்னோட வீட்டு கதவு கிடையாது, கதவு, ஸோ இதுதான் ரைட்டான வார்த்தை, கதவு. நெக்ஸ்ட் ரயில் வருதுன்னு சொல்லக்கூடாது, ரயிலு கிடையாது, ரயில், ஈ வந்து முன்னாடி வரும், சரிங்களா? ரயில், அதோட ஸ்டாப் ஆயிடணும். என்னோட புக் எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, புக்கு கிடையாது, புத்தகம். புக் வந்து இங்கிலீஷ் வார்த்தை, சரிங்களா? பிஓஓகே, புக் வந்து இங்கிலீஷோட வார்த்தை. ஸோ அதில் வந்து நமக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதையே வந்து, ஸோ சரிங்களா? புக்கு கிடையாது, புத்தகம், புத்தகமே சரியான வார்த்தை. நாற்காலி, மேலே பார்த்தோம்ல, நாற்காலி கிடையாது, நாற்காலி. வெத்தலை கிடையாது, வெற்றிலை. அஞ்சு, அஞ்சுன்றது தவறான வார்த்தை, ஐந்து அப்படின்றது தான் சரியான வார்த்தை. செல்லு, செல்லு மேலே பார்த்தோம், செல்லு, செல். கொள்ளு, கொள். வெள்ளு, வெல், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த லூ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருவோம் அதோட சேர்த்து, ஸோ அப்படியே அது வந்து ஸ்டாப் ஆகிடணும். செல்லுனா செல், கொள்ளுனா கொள், வெல்லுனா வெல், ஓகேங்களா? தள்ளுனா தள், துள்ளுனா துள், இது எல்லாமே ஒரே ஷேடோவில் இருக்கும்பாங்க, இது அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போனியா அப்படின்றது கிடையாது, போனாயா, போனியா, பார்த்தியா, சொன்னியா, கொடுத்தியா, செய்தியா, ஸோ இது எல்லாமே ஒரே ஃபார்மேட், சரிங்களா? போனியான்றது போனாயா, பார்த்தியா அப்படின்றது பார்த்தாயா, சொன்னியா அப்படின்றது சொன்னாயா, கொடுத்தியா அப்படின்றது கொடுத்தாயா, செய்தியா அப்படின்றது செய்தாயா, எல்லாமே வந்து கேள்வி கேட்குற ஒரு விஷயம். ஸோ கேள்வி கேட்குற மாதிரி அந்த வார்த்தைகள் முத சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து சாப்பிட்டான், சாப்பிட்டான் கிடையாது, சாப்பிட்டான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்தா, இந்தான்றது நம்ம கொடுப்போம், இந்தான்னு சொல்லக்கூடாது, பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும். இந்த வார்த்தையே அப்படியே மாறும், ஓகேங்களா? இந்தா கிடையாது, பிடித்துக்கொள், இதை பிடிச்சுக்குங்க அப்படின்றது தான் பிடித்துக்கொள், அதான் சரியான வார்த்தை. வாங்கியாந்த, வாங்கியாந்த கிடையாது, வாங்கி வந்த, ஓகே. நெக்ஸ்ட்டு கிளம்பு, கிளம்பு கிடையாது, புறப்படு, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறது, கிளம்பக்கூடாது, புறப்படு.
இதுதான் சரியான வார்த்தை. செம்ம கிடையாது, செம்மை. செம்மையா இருக்கு அப்படின்னு சொன்னா செம்மையாக இருக்கிறது, அதான் சரியான வார்த்தை. ஓகேங்களா? செய்தியா செய்தாயா, இதில் ஒரு சில கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ எதுக்குன்னா அது வந்து அடிக்கடி கொஷினை கேட்டிருப்பாங்க, அதனால் ரிப்பீட்டடாக எடுத்து வந்திருப்போம். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருமே நோட்ஸ் எடுக்காமல் படிக்காதீங்க. ஸோ எல்லாமே இது வந்து ஸ்கூல் புக்லேருந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து எல்லாமே சேர்த்து தான் ஒரே பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து புட்டு பார்த்தீங்கன்னா பிட்டு, புட்டு கிடையாது. நம்ம இது பண்ணுறது பிட்டு, பிட்டு கொடு, புட்டு கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்ற புட்டு கிடையாது, இது பிட்டு கொடுக்குறது. அதாவது ஒரு பாட்டாக பிரித்து கொடுக்கறது தான் பிட்டு. புட்டு கொடுக்கறது கிடையாது, பிட்டு. ஓகே. நெக்ஸ்ட்டு அங்கே கிடையாது, அங்கே. அங்கன்றது கிடையாது, அங்கே, அதான் சரியான வார்த்தை. தேத்தண்ணி கிடையாது, தேநீர். எனக்கு தேத்தண்ணி கொடுங்க அப்படின்னு, இது கூட இப்போ வழக்கத்தில் இல்லை. தேநீரும் வழக்கத்தில் இல்லை. தேத்தண்ணின்னு இந்த பழைய காலத்து ஆட்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். தேத்தண்ணி கிடையாது, தேநீர் தான் சரியான வார்த்தை. கத்தரிக்கோல் கிடையாது, கத்திரிக்கோல். ஓகேங்களா? கத்தரி அப்படின்றது சரியில்லை, கத்திரி. சரி, கத்திரின்றது சரியில்லை, கத்தரி தான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து படிச்சான், அவன் படிச்சான்னு சொல்லக்கூடாது, படித்தான் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. ஆப்பை கிடையாது, அகப்பை. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பை கிடையாது, அகப்பை. கூப்பிட்டியா கிடையாது, கூப்பிட்டாயா. ஓகேங்களா? கூப்பிட்டியா கிடையாது, கூப்பிட்டாயா, அதான் சரியான வார்த்தை. இன்னா சொல்லுற, இது மெட்ராஸ் லாங்குவேஜில் சொல்லுவாங்க, இன்னா சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிற கிடையாது, என்ன சொல்கிறாய். இன்னா கிடையாது, என்ன. ஓகே, என்ன சொல்கிறாய். நெக்ஸ்ட்டு நோன்பு. முஸ்லிம்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க நோன்பு திறக்க போகிறேன் அப்படின்னு. நோன்பு கிடையாது, அது நோன்பு. சரிங்களா? ஸோ சரியான வார்த்தை பார்த்தீங்கன்னா நோன்பு. காத்தால, இதுவும் மெட்ராஸ் லாங்லாம் சொல்லுவாங்க. காத்தால கிடையாது, காலையில். ஓகேங்களா? சாயந்தரம், சாயந்தரம் நம்ம எல்லாமே சொல்கிறது தான், சாயந்தரம் கிடையாது, மாலையில். மாலையில் தான் சரியான வார்த்தை. கலட்டு அப்படின்னு, செருப்பு கலட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கலட்டு கிடையாது, கலற்று, அதுதான் சரியான வார்த்தை. கலட்டு கிடையாது, கலற்று. துகை கிடையாது, தொகை. துகை இல்லை, தொகை. ஓகேங்களா? சிகப்பு சொல்லிகிட்டே இருக்கும், சிகப்பு கிடையாது, சிவப்பு, அதான் சரியான வார்த்தை. பண்டகசாலை, பண்டகசாலை கிடையாது, பண்டசாலை. ஓகேங்களா? பண்டகசாலைக்கா வராது. ஓகேங்களா? புண்ணாக்கு, புண்ணாக்கு கிடையாது, பின்னாக்கு. பின்னாக்குங்கிறது தான் சரியான வார்த்தை. புண்ணாக்கு கிடையாது, பின்னாக்கு. ரொம்ப, ரொம்ப, அதாவது தண்ணி ரொம்ப ரொம்ப நிறைஞ்சிருச்சு அப்படின்வாங்கல்ல, ஸோ ரொம்பன்னு கிடையாது, நிரம்ப, தண்ணி நிரம்ப வழிந்து விட்டது, இதுதான் சரியான வார்த்தை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வத்தல் கிடையாது, வற்றல். கிராமங்கள்ல இந்த யூஸ் பண்ணுவாங்க, நம்ம கூட கடையில் சாப்பிட்ருப்போம். வத்தல் கிடையாது, வற்றல் தான் இதோட சரியான வார்த்தை. வெண்ணெய் கிடையாது, வெண்ணெய். இதே மாதிரி தான் எண்ணெய், எண்ணெய். ஓகேங்களா? வெண்ணெய், வெண்ணெய், எண்ணெய், எண்ணெய். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பசும்பால். பசும்பால் கிடையாது, பசுப்பால். பசுவோட பால், பசுப்பால் தான் ரைட்டான வார்த்தை. ஓகேங்களா? வலது பக்கம், வலது பக்கம் கிடையாது, வலப்பக்கம். நம்ம வந்து வலதுன்னு சொல்கிறது ரைட், ஆனால் வலது பக்கம் ரெண்டுமே சேர்க்கும் போது வலப்பக்கம் அப்படின்னு மாறிடணும். சரிங்களா? அதுக்கடுத்து பேரன். பேரன் கிடையாது, என்னோட பேரன் சொல்லுவாங்கள்ல, பேரன் கிடையாது, பெயரன். இதுவுமே ரொம்ப முக்கியமான வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேரன் கிடையாது, பேரன். அதே போல் பேத்தி கிடையாது, பெயர்த்தி. அந்த யா வார்த்தை வரும். சரிங்களா? பேரன், பெயரன், பேத்தி, பெயர்த்தி. நெக்ஸ்ட்டு வேர்வை. வேர்வை கிடையாது, வியர்வை. வியர்வை தான் ரைட்டான ஆன்சர். வேர்வை இல்லை, வியர்வை. நெக்ஸ்ட்டு முயற்சித்தார். முயற்சித்தார் கிடையாது, முயன்றார். அவர் முயன்றார்ன்றது தான் சரியான வார்த்தை. சரிங்களா? முயற்சித்தார் அப்படின்னா சரியான வார்த்தை கிடையாது. அதுக்கடுத்து நஞ்சை. நம்ம அடிக்கடி நிலத்தை சொல்லுவோம், நஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். நஞ்சை கிடையாது, நன்சை, அதான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து தின்றீர். தின்றீர் கிடையாது, திருநீர். திருநீர் தான் இதோட சரியான வார்த்தை. சரிங்களா? சீயக்காய் கிடையாது, சீகைக்காய். கடையில் சீயக்காய் கேட்போம்ல, சீயக்காய் கிடையாது, சீகைக்காய் தான் இதோட சரியான வார்த்தை. நெக்ஸ்ட்டு நாகரீகம் கிடையாது, நாகரிகம். சரிங்களா? நாகரீகம். சிந்து சமவெளி நாகரீகம் கிடையாது, நாகரிகம். நாகரிகம் தான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து திருவாணி, திருகாணி. காதுக்கு போடுற திருவாணி சொல்லுவாங்கல்ல,
திருவாணி, திருகாணி. ஸோ திருவாணி கிடையாது, திருகாணி தான் இதோட சரியான வார்த்தை. சாணி கிடையாது, சாணம். மாடு போடுவது சாணம். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ சாணி கிடையாது, சாணம் இதான் ரைட்டான ஆன்சர். பாவக்காய், நம்ம பேச்சு வழக்கில் பாவக்காய்ன்னு சொல்லுவோம். பாவக்காய் கிடையாது, பாகற்காய். ஓகேங்களா? பாகற்காய். அதுக்கடுத்து உசிர். உசிருங்கிறது உயிர், இதான சரியான வார்த்தை. என்னோட உசிர் போக போகுது அப்படின்றத விட உயிர் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஊரணி. ஊரணி கிடையாது, ஊருணி. கிராமங்களில் நிறைய இடத்துல ஊருணி இருக்கும். ஸோ ஊரணி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பல ஊர்களோட பேர் வந்து ஊருணி, ஊரணின்னு தான் இருக்கு. அது ஊரணி கிடையாது, ஊருணி. சரிங்களா? நெக்ஸ்ட் கடக்கால். கடக்கால் கிடையாது, கடைக்கால். கடக்கால் தவறான விடை, கடைக்கால் தான் சரியானது. அடமலை. அடமலை கிடையாது, அடைமலை. அடைமலை பெய்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது வந்து அடைமலை தான் ரைட்டான ஆன்சர். அதுக்கடுத்து அண்ணா கயிறு கிடையாது, அரைஞான் கயிறு. பாய்ஸ் எல்லாருமே கட்டியிருப்பாங்க அண்ணா கயிறு. ஸோ அண்ணா கயிறு கிடையாது, அரைஞான் கயிறு தான் ரைட்டான ஆன்சர். உடைமை கிடையாது, இது என்னோட உடைமை அப்படின்னு கிடையாது, உடைமை அதான் சரியான வார்த்தை. உடைமை வேற, உடைமை வந்து தப்பான வார்த்தை. சரிங்களா? உடைமை வந்து சரியான வார்த்தை. அதுக்கடுத்து அருவாமனை, அருவாமனை நம்ம சொல்லிட்டு இருப்போம், வீட்டில் எல்லாரும் வீட்டில் வச்சிருப்பாங்க. அருவாமனை கிடையாது, அரிவாள் மனை அதுதான் சரியான வார்த்தை. கருவேற்பிள்ளை. கருவேற்பிள்ளை கிடையாது, கறிவேப்பிலை. ஓகேங்களா? கருவேப்பிலை கிடையாது, கடையில் வாங்கும்போது கறிவேப்பிலை அப்படின்னு சொல்லி பழகுங்க. கறிவேப்பிலை தான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து கோடாரி. கோடாலி நம்ம சொல்லுவோம், கோடாலி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. கோடாலி கிடையாது, கோடாரி தான் கரெக்டான வார்த்தை. ஓகேங்களா? கோடாரி. சிலது, இது ஒரு சிலது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ சிலது கிடையாது, சில. பலக்கு அப்புறம் பலது கிடையாது, பலது கிடையாது, அதே போல் பல. ஓகேங்களா? பலது, பல, சிலது, சில. தடுமாற்றம். நம்ம பேச்சுவழக்கில் என்ன சொல்லுவோம்னா தடுமாட்டம் சொல்லுவோம். தடுமாட்டம், தடுமாறாத அப்படின்னு சொல்லுவாங்க. தடுமாட்டம் கிடையாது, தடுமாற்றம் அதான் சரியான வார்த்தை. நஞ்சை கிடையாது, அதே பாருங்க, நஞ்சை ஆல்ரெடி புஞ்சை பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் நஞ்சை. நஞ்சைங்கிறது கிடையாது, நன்சை அதான் சரியான வார்த்தை. துவக்கப்பள்ளி கிடையாது, தொடக்கப்பள்ளி. நான் துவக்கப்பள்ளியில் படிக்கிறேன் அப்படின்னு பல பேர் சின்ன சின்ன பசங்க சொல்லுவாங்க. துவக்கப்பள்ளி கிடையாது, தொடக்கப்பள்ளி தான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு முழித்தான். காலையில் முழிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, காலையில் விழித்தான். ஓகேங்களா? முழித்தான் கிடையாது, விழித்தான். விழித்தான் தான் சரியான வார்த்தை. விழியை திறக்கிறது விழித்தான், விழிக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பண்டகசாலை, பண்டசாலை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தவக்கலை. தவக்காலைன்னு சொல்லுவோம், இல்லை தவக்கலைன்னு சொல்லுவோம். தவக்கலை கிடையாது, அது தவளை. சரிங்களா? அது கிராமத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் தவக்கலை. ஸோ தவளை பார்த்துக்குங்க. வெந்நீர். வெந்நீர் பார்த்தீங்கன்னா ரன்னகரம் வரக்கூடாது, இந்த இன்னும் வரணும். சரிங்களா? வெந்நீர். வெந்நீர் ரைட்டு, ஆனால் அந்த லெட்ரு வந்து தவறாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முயற்சித்தான், முயன்றான். இதுவுமே ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, எண்ணெய், வெண்ணெய் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், எண்ணெய் இருக்குது. எண்ணெய், எண்ணெய் அதான் சரியான வார்த்தை. நெக்ஸ்ட்டு நிறைய. நிறையன்னு கிடையாது, இந்தரை வரக்கூடாது. அதாவது இந்தரை வரக்கூடாது, இந்தரை வரணும். சரிங்களா? அதுக்கடுத்து கோர்த்து. கோர்த்து கிடையாது, கோர்த்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ நாட்கள் கிடையாது, நாட்கள். ஊரணி, ஊருணி. இந்த டாபிக் ஏன் ரிவர்ஸ் வருதுன்னா, இது அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்த ஒரு கொஸ்டின். ஸோ அதனால் இதை வந்து ரிப்பீட்டடாக எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து அருகில். அருகில் கிடையாது, அருகாமையில். ஓகேங்களா? அருகில், அருகில் இருக்கவங்க கிடையாது, அருகாமையில். அதுக்கடுத்து உசிர், உயிர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமக்களம். அமக்களம் கிடையாது, அமர்க்களம். அமக்கலப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அமக்களம் கிடையாது, அமர்க்களம் தான் இதோட சரியான ஆன்சர். அதுக்கடுத்து கட்டிடம். கட்டிடம் கிடையாது. இன்னைக்கு நான் என்னோட கட்டிடம் அப்படின்னு சொல்றது சரியான வார்த்தை கிடையாது, கட்டடம் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. கடப்பாறை கிடையாது, கடப்பாறை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோர்வை. கோர்வை கிடையாது, கோவை. கோர்வையாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கோர்வை கிடையாதுங்க, அது வந்து கோவை. கோவையாக பேசுகிறான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிலவு கிடையாது, செலவு ஆல்ரெடி பார்த்துருந்தோம்.
துடப்பம் கிடையாது, வீட்டில் யூஸ் பண்ணுறது துடைப்பம். ஓகேங்களா, துடப்பம் எடுத்துட்டு வா, துடப்பத்தை வச்சு கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ துடப்பம் கிடையாது, அது வந்து துடைப்பம். ஓகேங்களா. தேநீர், நீ வந்து தவறாக இருக்குது. ஸோ தேநீர் பார்த்துக்குங்க. இந்த தேனீங்கிறது பூச்சியை குறிக்கும், இந்த தேனீங்கிறது நம்ம குடிக்கிற டீயை குடிக்கும். சரிங்களா, ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து விளக்கு, விளக்கு கிடையாது, விளக்கு ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, விளக்க போடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, விளக்க ஏற்று. ஸோ விளக்கு கிடையாது, விளக்கு அப்படின்றது தான் சரியான வார்த்தை. வெண்கலம், வெண்கலம் கிடையாது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்கலம் கிடையாது, வெண்கலம், வெண்கலம் தான் ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா. சீக்காய், சீக்காய் கிடையாது, சீகைக்காய். அப்போ சீயக்காய் பார்த்துடணும், இது இங்கே வந்து சீக்காய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சில பேர் சீக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்காய் கிடையாது, சீகைக்காய். மனது, என்னுடைய மனது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மனது கிடையாது, மனம். அதுக்கடுத்து வலப்பக்கம், அப்பயே பார்த்துருந்தோம், வலப்பக்கம், வலது பக்கம், இடப்பக்கம், இடது பக்கம். சாரி, வலது பக்கம்ன்றது வலப்பக்கம் அப்படின்றது மாதிரி மாறணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து உத்திரவு, உத்திரவு கிடையாது, என்னோட உத்திரவு இது அப்படின்னு சொல்லுவாங்க. உத்திரவு கிடையாது, உத்தரவு. நெக்ஸ்ட் தண்ணி, தண்ணி கிடையாது, தண்ணீர், தண்ணீர் இரு சேர்ந்து வரணும், தண்ணீர். ஓகேங்களா. தீவட்டி, தீவட்டி தலையன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ தீவட்டி கிடையாது, திட்டுறது யூஸ் பண்ணுறது. தீவர்த்தி. ஓகேங்களா, தீவர்த்தி. ஓகே. நெக்ஸ்ட் சுவற்றில், சுவரில், இதுதான் சரியான ஆன்சர். மனதில், மனத்தில். ஓகேங்களா. பச்சை தண்ணி, பச்சை தண்ணி கிடையாது, குளிர்ந்த நீர். எல்லாருமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். பச்சை தண்ணின்னு கேட்போம், பச்சை தண்ணி கிடையாதுங்க. பச்சை தண்ணி சரியான வார்த்தை கிடையாது, குளிர்ந்த நீர் தான் சரியான தமிழ் வார்த்தை. அணையம், அணையம்ங்கிறது நிறைவானது அப்படின்றது தான் சரியான வார்த்தை. அணையம் கிடையாது, நிறைவானது. கீழத்தார் கிடையாது, புன்செய்யின் ஒரு பகுதி. கீழத்தார்னா என்னன்னா புன்செய்யின் ஒரு பகுதி, கீழத்தார் சொல்லுவாங்க. கீழத்தார் கிடையாது, அது வந்து புன்செய்யோட ஒரு பகுதி தான் கீழத்தார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எச்சவுந்தவன், எச்சவுந்தவன்றது ஏழை எளியவன். எச்சவுந்தவன்னா யாரு? ஏழை எளியவன். கொராமுனுசு, கொராமுனுசுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கிராம நிர்வாக அலுவலர். இது வந்து அயற்சொற்கள்லையும் வரும், ஸோ இதுலேயும் கொடுத்து கேட்கலாம். ஸோ அதனால தான் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொரமுனுசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர், இது பழைய காலத்தில் கூப்பிடுற ஒரு மெத்தட்ஸ். சரிங்களா. அதுக்கடுத்து கொடை வாங்கல், கொடை வாங்கல்ன்றது கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல, அது வந்து கொடை வாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருணை, திருணை கிடையாது, திண்ணை. இது பழைய காலத்தில் சொல்லக்கூடியதுதான் திருணை, திருணை கிடையாது, திண்ணை. ஓகேங்களா. அதுக்கடுத்து திகஞ்சதை, திகஞ்சதை கிடந்தது முடிஞ்சதை, என்னால் திகஞ்சதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திகஞ்சதை கிடையாது, முடிந்ததை. ஓகேங்களா. அதுக்கடுத்து பிஞ்சை கிடையாது, புன்சை. பிஞ்சை கிடையாது, புன்சை. நெக்ஸ்ட் ரோசி, என்ன ரோசிட்டு போனான்னு சொல்லுவாங்க. ரோசி கிடையாது, உரசுதல், அதான் சரியான வார்த்தை. அதுக்கடுத்து வாந்தகமாக, வாந்தக்கமாக, வாந்தக்கமாக கிடையாது, இணக்கமாக. வாந்தக்கமாக கிடையாது, இணக்கமாக. அதுக்கடுத்து விதைப்பெட்டி, விதைப்பெட்டி கிடையாது, விதைப்பெட்டி. விதை கிடையாது, விதை. ஓகேங்களா, விதைப்பெட்டி. வெள்ளங்காட்டி, அதாவது வெள்ளங்காட்டி நான் இதுக்கே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம சைடில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வெள்ளங்காட்டி நான் போயிட்டேன் அப்படின்னு, அதாவது விடிய காலையில் நான் போயிட்டேன் அப்படின்றது தான் அதோட மீனிங். வேண்டார அப்படின்னு கிடையாது, வேண்டாத. நான் வேண்டார சாமி இல்லை அப்படின்வாங்க. வேண்டார கிடையாது, வேண்டாத. அதுக்கடுத்து திருகை, திருகை கிடையாது, மாவு அரைக்கும் கல். ஓகேங்களா. திருகை அந்த இது சொல்லுவாங்க, கல்லை சொல்லுவாங்க. திருகை மாவு அரைக்கும் கல். குறுக்கம், குறுக்கம் கிடையாது, சிறிய நிலப்பரப்பு. குறுக்கம்னா என்னன்னா சிறிய நிலப்பரப்பு தான் குறுக்கம். இது என்னோட குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய நிலப்பரப்பு தான் அதோட சரியான ஆன்சர். கடகம், கடகம்னா ஓலைப்பெட்டி. ஓகேங்களா. கடகம் அப்படின்னா ஓலைப்பெட்டி. அவங்க, அவங்கன்றது அவர்களை குறிக்கும். ஸோ அவர்கள் அப்படின்றது தான் சரியான வார்த்தை, அவங்கள் கிடையாது. பாய்ச்சல் கிடையாது, பாத்தி. பாய்ச்சல் கிடையாது, பாத்தி. பாத்தி தான் சரியான வார்த்தை. அஞ்சு காணி, சாரி அஞ்சு காணி கிடையாது, ஐந்து காணி, அதான் சரியான வார்த்தை. அஞ்சு கிடையாது, ஐந்து. ஓகேங்களா. அஞ்சுங்கிறது ஐந்து. இன்னைக்கு, இன்னைக்குன்னு சொல்லுவோம், இன்னைக்கு கிடையாது, இன்று. இன்று தான் சரியான வார்த்தை. பதனம், பதனமாயிரு, அதாவது கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. பதனம் கிடையாது, கவனமாக.
அண்ணா கயிறு, அரைஞான் கயிறு அதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நீத்துப்பாகம், மேல்கஞ்சி இது முக்கியமான ஒன்றுங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீத்துப்பாகம் பல பேருக்கு தெரியாது. நீத்துப்பாகம் குடிச்சு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீத்துப்பாகம்னா மேல்கஞ்சி, ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேல்கஞ்சி, நீத்துப்பாகம், மேல்கஞ்சி. கடிச்சு குடித்தல், இதுவுமே அதே தான். கடிச்சு குடித்தல், கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல். ஓகேங்களா? கடிச்சு குடிக்கிறதுனா வேற ஏதோ மீன் பண்ணி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. ஸோ அது வந்து ரைட்டான ஆன்சர் கிடையாது. கடித்து குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல். நெக்ஸ்ட்டு மகுளி, மகுளினா சோற்றுக்கஞ்சி. மகுளினா என்ன? சோற்றுக்கஞ்சி. வரத்துக்காரன், வரத்துக்காரன்றவன் புதியவன். புதியவன் தான் என்ன சொல்லுவான்? வரத்துக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சடைத்து புளித்து, சடைத்து புளித்துன்றது சலிப்பா இருக்கு. சலிப்பா இருக்கிறது தான் சடைத்து புளித்து இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சடைத்து புளித்து கிடையாது, சலிப்பு. நெக்ஸ்ட் அழுக்கம், அழுக்கம் கிடையாது, அழுத்தம். இன்னொரு மீனிங் வந்து அணுக்கம்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அழுக்கம் மட்டும் வராது, அழுக்கம் கிடையாது, அழுத்தம் அல்லது அணுக்கம் அப்படின்னு சொல்லலாம். தொலைவட்டையில், தொலைவில் இருக்கவங்கள தொலைவட்டையில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊடு கிடையாது, வீடு. ஊடு இல்லை, வீடு. ஓகேங்களா? இது என்னோட ஊடு அப்படின்வாங்க. ஊடு கிடையாது, வீடு. நெக்ஸ்ட் அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேணும். இது வந்து ஒரு சென்டென்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரைட்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்மா பசிக்கிறது. இங்கே என்ன மேலே கொடுத்துருக்காங்க? அம்மா பசிக்குது. ஓகேங்களா? அம்மா பசிக்குது அப்படின்னு, பசிக்குது வரக்கூடாது, பசிக்கிறது அப்படின்னு வரணும். எனக்கு சோறு வேணும், எனக்கு சோறு வேண்டும். வேணும் கிடையாது, வேண்டும். ஸோ சின்ன சின்ன வார்த்தைகள் தான் நம்ம குழப்பிடும். ஸோ ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக இவ்வளோ தான் இருக்குது. இதை தாண்டி எதாவது இருந்தாலும் நான் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸை அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு குரூப் 2 படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.